ஒரு சாத்தியமில்லாத வாரிசின் மீட்புப் பயணம் சீசன் -2 அத்தியாயம் -2. மறைக்கப்பட்ட வாரிசு போரில் துரோகம் வெடிக்கிறது. ரைசாடா மாளிகை, படிப்பு, இரவு. அர்ஜுன் டிஎன்ஏ அறிக்கையை வெறித்துப் பார்க்கிறான். அவனது கண்கள் வரிக்கு வரியாக அலைக்கின்றன. அந்த ஆவணம் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை உறுதிப்படுத்துகிறது. விக்ராந்த் மல்ஹோத்ராவும் ரைசாதா வம்சாவளியின் சட்டப்பூர்வ வாரிசு. இன்னும் அதிர்ச்சியூட்டும் விதமாக, அர்ஜுனும் விக்ராந்தும் உறவினர்கள். அர்ஜுன், மெதுவாக, எனவே இது ஒருபோதும் பழிவாங்குவது பட்டியது அல்ல. இது மரபு பட்டியது. இன்டர். நந்தினியின் அறை, அதே நேரம். நந்தினி தனது அம்மா மற்றும் தேவ் கபூரின் புகைப்படத்தை கையில் ஏந்தியிருக்கிறாள். அவள் கைகள் நடுங்குகின்றன. அம்மாவின் வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலிக்கின்றன. அம்மா, வியோ. தேவ் ஒருபோதும் போரை விரும்பவில்லை. அவர் அங்கீகாரத்தை விரும்பினார். ஆனால் அவர்கள் அவரை அழிக்க முயன்றபோது, அவருக்குள் ஏதோ ஒன்று மாறியது. அவள் கதவை யாரோ தட்டுற சத்தம். அது தேவிகா. தேவிகா, அமைதியாக, விக்ராந்த் இங்கே இருக்கிறான். நகரத்தில். நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நந்தினி, அப்போ நமக்கு அதிக நேரமில்லை. மும்பை, விக்ராந்தின் கிடங்கு, இரவு. விக்ராந்த் அர்ஜுனின் புகைப்படத்தின் மீது ஒரு ஈட்டியை எறிகிறான். சுவரில் சிவப்பு எக்ஸ் மற்றும் கேள்விக்குறிகளுடன் ரைசாடா குடும்ப புகைப்படங்கள் உள்ளன. அவன் தனது கூட்டாளியிடம் திரும்புகிறான், ரைசாடா இண்டஸ்ட்ரீஸுடன் தொடர்புடைய ஹேக்கர் மீரா. விக்ராந்த், நாங்கள் அவர்களை வலிக்கும் இடத்தில் உடைக்கிறோம். அவர்களின் மரபு, அவர்களின் பெருமை, அவர்களின் பேரரசு. மீரா, மற்றும் முதல் வேலைநிறுத்தம். விக்ராந்த், பங்குச் சந்தை. குடும்பம் சரிவதற்கு முன்பே அவர்களின் பெயர் சரிந்துவிடும். ரைசாடா இண்டஸ்ட்ரீஸ் போர்ட்ரூம், அடுத்த நாள். செய்திகள் கடுமையாக பாதிக்கின்றன. பங்குகள் சரிகின்றன. ஊடகங்கள் குவிகின்றன. வாரியம் பதில்களைக் கோருகிறது. அர்ஜுன் மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. வாரிய உறுப்பினர், இன்னொரு வாரிசு இருப்பது உண்மையா? நாம் இதுவரை சந்தித்ததில்லையா? அர்ஜுன், உறுதியாக, இன்னொரு இரத்த குடும்பம் இருக்கலாம். ஆனால் இந்த பேரரசு குழப்பத்தில் விழாது. நான் அதை விடமாட்டேன். நந்தினியின் ஆய்வு, இரவு. நந்தினி தனது டிராயரில் ஒரு கையால் எழுதப்பட்ட கடிதத்தைக் காண்கிறாள். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆளுக்கு உனக்கு தெரிஞ்சதை விட அதிக எதிரிகள் இருக்காங்க. அவனைப் பார்த்துக்கோ. ஏன்னா நான் மாட்டேன். வி. எம். நீட்டிப்பு ரைசாடா மாளிகை, கூரை, இரவு. அர்ஜுனும் நந்தினியும் நகர வானலையைப் பார்க்கிறார்கள். தலைப்புச் செய்திகளில் குழப்பம் வெளிப்படுகிறது. நந்தினி, விக்ராந்த் வெறும் பழிவாங்கலை மட்டும் நாடவில்லை. உன் கிரீடத்தையும் நாடுகிறான். அர்ஜுன், அப்போ நான் அதற்காகப் போராடுவேன். என் பெயருக்காக. அவங்க புதைக்க முயற்சிச்ச எல்லாத்துக்கும். நந்தினி, தனியாக இல்லை. அவர்கள் கைகோர்த்துக் கொள்கிறார்கள். போர் அறிவிக்கப்பட்டது, ஒற்றுமை உறுதிப்படுத்தப்பட்டது. மங்குதல். ரைசாடா இண்டஸ்ட்ரீஸ், மாநாட்டு அறை, காலை. அரங்குகள் முழுவதும் பீதி பரவுகிறது. செய்தி சேனல்கள் தலைப்புச் செய்திகளை ஒளிபரப்புகின்றன. ரைசாடா பங்குகள் சரிந்தன. மர்ம வாரிசு கார்ப்பரேட் போரை தூண்டுகிறது. அர்ஜுன் உள்ளே நுழைந்து, ஒழுங்கை மீட்டெடுக்க முயற்சிக்கிறான். தேவிகா பதட்டமாக அவன் பின்னால் நடக்கிறாள். அர்ஜுன், எங்கே மீறல்? யாரோ விக்ராந்தின் உள்கோப்புகளை அளித்தனர். எனக்கு பெயர்கள் வேண்டும். தேவிகா, கண் தொடர்பைத் தவிர்த்து, நான் ஏற்கனவே அதைப் பற்றி யோசித்து வருகிறேன். ஆனால் அவள் கண்களில் ஏதோ ஒன்று அவள் சொல்வதை விட அதிகமாக அறிந்திருப்பதைக் குறிக்கிறது. விக்ராந்தின் கிடங்கு, இரவு. விக்ராந்த் அமைதியாக இருக்கிறார். தனது டேப்லெட்டில் ரைசாடா போர்டு ரூமின் நேரடி ஒளிபரப்பைப் பார்த்து கொண்டிருக்கிறார். விக்ராந்த், அவர்களுக்கு இன்னும் தெரியாது. சரியானது. மீரா அவனுக்கு ஒரு ஃபிளாஷ் டிரைவைக் கொடுக்கிறாள். மீரா, இது எல்லாவற்றையும் கொண்டுள்ளது. அர்ஜுனின் வெளிநாட்டு கணக்குகள். அவர்களின் அடுத்த தயாரிப்பு வெளியீடு. சட்டப்பூர்வ பாதிப்புகள். விக்ராந்த், பேரரசை எரிக்கும் நேரம் இது. செங்கல். ரைசாதா மாளிகை, நூலகம், இரவு. அர்ஜுன் தேவிகாவை எதிர்கொள்கிறான். அர்ஜுன், உண்மையைச் சொல்லு. நீ எப்போதாவது என் பக்கம் இருந்தாயா? தேவிகாவின் முகமூடி இறுதியாக விரிசல் அடைக்கிறது. தேவிகா, உங்க அப்பாவினால் முடியாதபோது இந்த குடும்பத்தை பாதுகாத்தேன். தேவ் கபூர் இதையெல்லாம் எடுக்க முயன்றபோது. இப்போது அவருடைய மகன் வேலையை முடிக்க வந்திருக்கிறார். நான் செய்ய வேண்டியதைச் செய்தேன். அர்ஜுன், கோபத்துடன், விக்ராந்திற்கு தகவல் கொடுத்தீங்களா? தேவிகா, குளிர்ச்சியாக, நான் அவனுக்குப் பொய்களைச் சொல்லிவிட்டேன். அதனால் அவன் உண்மையில் என்ன விரும்புகிறான் என்பதைக் கண்டுபிடிக்க முடிந்தது. அவன் நாம் அனைவரும் மறந்துவிட்ட ஒன்றைத் தேடிக் கொண்டிருக்கிறான். தி பிளாக் டெஸ்டமெண்ட். அர்ஜுன், அது என்ன? தேவிகா, ஒரு ரகசிய ஒப்பந்தம். உங்கள் தாத்தா எழுதியது. இது எல்லாவற்றிற்கும் உண்மையான வாரிசை குறிப்பிடுகிறது. ரைசாடா பேரரசு. அது நீங்களோ அல்லது விக்ராந்தோ அல்ல.
நந்தினியின் படிப்பு. அதே நேரத்தில் நந்தினி ஒரு குடும்ப ஆல்பத்தில் பழைய வரைபடங்களைக் கண்டுபிடிக்கிறார். நீண்ட காலமாக சீல் வைக்கப்பட்டிருந்த அந்த மாளிகையின் ஒரு அறிமுகமில்லாத பிரிவு. நந்தினி ஏற்பாட்டு இருந்தால் அது அங்கேயே மறைக்கப்படலாம். விக்ராந்தின் கிடங்கு. அன்று இரவு ரைசாடா மாளிகையின் நேரடி ட்ரோன் ஊட்டத்தை விக்ராந்த் பார்க்கிறார். சீல் செய்யப்பட்ட இறக்கையை பெரிதாக்கி பார்த்து அவர் சிரிக்கிறார். விக்ராந்த் மீராவிடம் அவங்க சரியான இடத்துலதான் தேடுறாங்க. ஆனா நான் முதல்ல அங்க போயிடுவேன். அவன் துப்பாக்கியை ஏற்றுகிறான். போர் இனி டிஜிட்டல் அல்ல. ரைசாடா மாளிகையின் உள்பகுதி. மறைக்கப்பட்ட பாதை. நள்ளிரவு அர்ஜுனும் நந்தினியும் நூலகத்தின் பின்னால் உள்ள சுவரை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்கிறார்கள். ஒரு குறுகிய படிக்கட்டு இருளில் இறங்க வழிவகுக்கிறது. அர்ஜுன் சிணுங்குகிறார். கீழே என்ன இருக்கிறதோ அது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருகிறது. அவர்களுக்குப் பின்னால் ஒரு நிழல் நகர்கிறது. யாரோ பின்தொடர்கிறார்கள். மங்குதல். ரைசாடா மாளிகை. நிலத்தடி அறை. இரவு அர்ஜுனும் நந்தினியும் சத்தமிடும் படிக்கட்டுகளில் இறங்குகிறார்கள். அவர்களின் டார்ச் லைட்கள் தூசியை வெட்டுகின்றன. காற்று ரகசியங்களால் அடர்த்தியாக உள்ளது. கடைசியில் உள்ள அறை ரைசாடா குடும்ப சின்னத்தால் செதுக்கப்பட்ட ஒரு அலங்கரிக்கப்பட்ட கதவால் மூடப்பட்டுள்ளது. நந்தினி இந்த இடம் எந்த வரைபடத்திலும் இருந்ததில்லை. அர்ஜுன் முகட்டையை அழுத்துகிறார். ஏனென்றால் அது ஒருபோதும் கண்டுபிடிக்கப்பட வேண்டியதல்ல. கதவு தட்டப்பட்டு மெதுவாக திறக்கிறது. ரகசிய அறை தொடர்ச்சியானது. உள்ளே அவர்கள் கருப்பு ஏற்பாடு. ஒரு கல் பீடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு கருப்பு தோல் கட்டப்பட்ட புத்தகத்தைக் காண்கிறார்கள். அர்ஜுன் அதைத் திறக்கிறார். கையால் எழுதப்பட்ட பக்கங்கள் உண்மையான வாரிசை விவரிக்கின்றன. இரத்தத்தால் மட்டுமல்ல, குணம், மீள்தன்மை மற்றும் தியாகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அர்ஜுன் சத்தமாக வாசிக்கிறார். ரைசாதா பெயர் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அது பரம்பரையால் அல்ல, விசுவாசத்தால் வழிநடத்தப்பட வேண்டும். திடீரென்று அவர்களுக்குப் பின்னால் ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டது. விக்ராந்த் ஓ எஸ் அந்தச் சாவியைத் தொடவும். இந்த அறையை நான் மரபு வழியில் வரைவேன். ரகசிய அறை. சில நிமிடங்கள் கழித்து விக்ராந்த் துப்பாக்கியை உயர்த்தி வெளிச்சத்திற்குள் நுழைக்கிறான். அவன் கண்கள் கோபத்தால் எரிகின்றன. ஆனால் வேறு ஏதோ ஒன்று. வேதனை. விக்ராந்த் என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கப்பட்ட ஒருவனாக இருந்தேன். நீயா? உன்னிடம் கிரீடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் நான் தேவின் மகன். அர்ஜுன் நான் இதில் எதையும் ஒருபோதும் கேட்கவில்லை. ஆனால் விக்ராந்த் நீதியை விட பழிவாங்கலையே நீ விரும்புகிறாய். அதுதான் வித்தியாசம். விக்ராந்த் தயங்கித் தயங்கித் துப்பாக்கியை கீழே போடுகிறான். ஆனால் அப்போது மூன்றாவது நபர் உள்ளே நுழைக்கிறார். தேவிகா. தேவிகா அமைதியாக. நீங்கள் இருவரும் விளையாடப்பட்டீர்கள். உண்மையான வாரிசு உங்களில் இருவரில் ஒருவரும் இல்லை. அவள் பீடத்திற்குள் இருந்து ஒரு மறைக்கப்பட்ட உரையை வெளியே எடுக்கிறாள். உள்ளே ஒரு பழைய புகைப்படம் உள்ளது. தேவ் கபூர் ஒரு குழந்தையுடன். ஒரு பெண்ணுடன். நந்தினி திகைத்துப் போனாள். பொறு. அதுதானா? தேவிகா ஆமாம். அந்த குழந்தையின் பெயர் ஆரோஹி. ரகசியமாகப் பிறந்தாள். போரிலிருந்து விலகி வளர்க்கப்பட்டாள். தேவின் உண்மையான வாரிசு. அவள் இன்னும் உயிருடன் இருக்கிறாள். விக்ராந்த் உடைத்தல். அவருக்கு இன்னொரு குழந்தை இருந்ததா? எனக்கு ஒருபோதும் சொல்லவில்லையா? அர்ஜுன் அமைதியாக. ஏனென்றால் அவன் அவளை இதிலிருந்து பாதுகாக்க முயன்றான். ஒரு சத்தம். மேலே ஒரு பெரிய விரிசல். பழைய கூரை இடிந்து விழத் தொடங்குகிறது. தேவிகா எல்லோரும் வெளியே. இப்போ நீட்டிப்பு. ரைசாடா மாளிகை. விட்டியல். மூவரும் தூசியால் மூடப்பட்டு தடுமாறி வெளியே வருகிறார்கள். அவர்களுக்குப் பின்னால் சீல் வைக்கப்பட்ட அறை உள்ளே நுழைந்து மீண்டும் ஒருமுறை ஏற்பாட்டை மறைக்கிறது. ஆனால் உண்மை இப்போது வெளிவந்துள்ளது. விக்ராந்த் அர்ஜுனுக்கு நாங்கள் இனி எதிரிகள் அல்ல, வெறும் சகோதரர்கள். அதே உண்மையால் உடைக்கப்பட்டவர்கள். அர்ஜுன் அப்போ ஆரோகியை கண்டுபிடிக்கலாம். ஒன்றாக. நந்தினி புகைப்படத்தை இறுக்கமாக பிடித்திருக்கிறாள். நந்தினி அவள் தான் இறுதி சாவி. அவளை யார் கண்டுபிடிக்கிறாரோ அவர்கள்தான் ரைசாடாக்களின் எதிர்காலத்தை கட்டுப்படுத்துகிறார்கள். ஒரு சாத்தியமில்லாத வாரிசின் மீட்புப் பயணம் சீசன் -2 அத்தியாயம் -3 தொடரும்.